ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல நிறைய காய்கறி கிழங்குகள் சேர்த்து பொங்கல் ஸ்பெஷல் கதம்ப சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர்ல பருப்பு வேக வச்சிடலாம். 1 கப் அளவு துவரம் பருப்பு, 5-6 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில். சீக்கிரம் வேகாத பருப்பாக இருந்தால் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். பொங்கல் ஸ்பெஷல் கதம்ப சாம்பாருக்கு நாட்டு காய்கறிகள் தான் அதிகமாக எடுப்பாங்க. நான் கூடவே கேரட் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், கேரட், அவரைக்காய், பூசணிக்காய், தடியங்காய், மாங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, இதோடவே சீனி கிழங்கு, சேம்பு கிழங்கு, எந்த கிழங்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியுமே கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம், சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2-3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டிய தேவையில்லை. லேசாக வதங்கினதுக்கப்புறமா எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம். பொங்கல் சமயத்தில் எல்லா வித கிழங்குகளும் கிடைக்கும். நீங்கள் எந்த கிழங்கு வாங்க நினச்சாலும் பொங்கல் சமயத்தில் சந்தையில் வாங்க கிடைக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட கிழங்கு சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வேக வச்சிடலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே குக்கர் சாம்பார் வீடியோ இருக்குது, தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பருப்பு 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கியிருக்கு, திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வேக வைக்கிறதால பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். பருப்பு நல்லா வெந்திருக்கு. கரண்டியால் கலந்து விட்டால் போதும், மத்தால மசிக்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பாருக்கு பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தால் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. ஏன் இதில் தேவையான அளவு சாம்பார் பவுடர், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோடவே தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே மாங்காய் சேர்த்துருக்கோம். 2 சின்ன பீஸ் புளியை மட்டும் கலந்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு மசாலா உப்பெல்லாம் நல்லா காய்கறியில் சேர்ந்துருக்கு. ஏன் இதில் பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். சாம்பாரை இந்த மாதிரி தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடுகு, மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே 4 சின்ன வெங்காயம் சின்னதாக மெல்லிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தாளிக்கிறதால சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். கடைசியாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு மல்லி இலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது சாம்பார் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சாம்பார் எவ்வளோ செஞ்சாலும் காலியாயிரும். இந்த சாம்பார் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாதத்தோடய ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.